ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி பிடிஎஸ் வந்து விஜய் வீட்டில், அதுவும் ரொம்ப முக்கியமான பிளேஸில் அண்ட் காரு வீக்கா எல்லாத்தையும் வச்சு ஒரு பிடிஎஸ் கிடச்சதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அது ஷேர் பண்ணால் நமக்கு சேனலுக்கே ப்ராப்ளம் வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, சேனல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க போல் டீமு, இந்த பிக்ஸ்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தெரியாமல் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, கணேஷ் அவங்க யூடியூப் சேனல் இருக்காங்க இல்லையா, அந்த சிஸ்டர் தான் வந்து எனக்கு தனியாக பர்சனலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இதை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் அது டெலிட் பண்ணாமல் விட்டதால் என்னோடய சேனலே போகிறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. இட் மீன்ஸ் எ லாட். பிகாஸ் ஒவ்வொரு சேனலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சேனலும் போயிருக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் ஷேர் பண்ணி அது வந்து எனக்கு எவ்வளோ வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. அது வந்து அவங்க சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. பட் ஆனால் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எப்பயுமே ஒரு சிஸ்டர் பாண்டில் நம்ம எப்பயுமே கீப் ஆன் டச்சிங்கில் இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க மெசேஜ் பண்ணது பார்த்ததுமே. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ அதாவது நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு பிக், அதை வச்சு அதாவது நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி, எதில் நீங்கள் வீடியோ போட்டிருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டிருந்தீங்க, வீடியோ போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம், அதை பற்றி பிடிஎஸ் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரீஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஒன்று டெலீட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ப்ரைவேட்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் நீங்கள் யாராவது இதில் நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயஸ்ட் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், டெலீட் பண்ண சொல்லி. சுவாமி _விஜய்_ க்ரஷ் அப்படின்ட்டு அந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ. ஸோ அந்த பிக் வச்சு, ஸோ தயவுசெய்து டெலிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து டெலிட் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் யாருக்காவது தெரியுங்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் அவங்ககிட்ட பேச உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை டெலிட் பண்ண சொல்லிவிடுங்க. இல்லைனா அவங்களோட சேனலுக்கு தான் அது பாதிப்பு வரும். ஸோ எது வரைக்கும் ஸ்டில் அவங்க அஃபிஷியலாக நமக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணுறது எதுவுமே வந்து லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்லாம் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எந்த ஒரு ஷூட்டிங் பிடிஎஸ்மே நமக்கு கிடைக்கல. நிறைய பேர் கூட இன்றைக்கி மேரேஜ் ஷூட்டிங் போச்சா அப்படிங்கிற மாதிரிலாம், எந்த ஒரு பிடிஎஸ்மே கிடைக்கலையே போச்சாங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக போச்சுங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் எல்லாத்தையுமே எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் சைடில் சொல்லியாச்சு. ஸோ அதனால் வந்து எதுவுமே அவங்க ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. இது எப்படியும் ஷேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல, அந்த சிஸ்டர் தான் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் வந்து சொல்லுங்கள் அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவுக்கு போய் கன்வே பண்ணிவிடுங்க, டெலிட் பண்ண சொல்லி. இது இல்லாமல் வேறு யாராச்சும் போட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, டெலிட் பண்ண சொல்லி. திஸ் இஸ் ஒரு வார்னிங் மாதிரி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்ஸ் விஜய் டெலிவிஷன் அதாவது யாராச்சும் பார்த்துட்டு அது காப்பிரைட் கொடுத்துட்டாங்கன்னா சேனலுக்கு எந்தளவுக்கு பாதிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ரன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பி அவேர் ஆஃப் தட். தேங்க்யூ.